ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த விடல CS3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா CS3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு யூனிட் டைஸாக போல்டு பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ யூனிட் 1 அதில் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிலேஷனல் அல்ஜிப்ரா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 அதில் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலைசேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அதோட டெஃபினேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நார்மல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சீரியலைசபிலிட்டியும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெட்லாக் ஹேண்ட்லிங்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சிலபஸில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் பாருங்க. ஸோ அதுக்கு லேட்டர் இருக்க டாபிக்ஸும் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சிலபஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அவுட்கம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஒரு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் அப்படின்னா டைனமிக் கேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெகுலேஷன் 2017 வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கோரிதம்ஸ் ஃபார் செலக்ஷன் ஆர் சார்ட்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேப் தியரமும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் அண்ட் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு டாப்பிக்கை ஒமிட் பண்ணாதீங்க. இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க, அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இது போக நீங்கள் இன்னும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இருக்கா, அதில் இருக்க 2 மார்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு அதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து இதில் டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் இருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரே இருக்கா நல்லா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.